வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். தங்க விலையில் திடீர் மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல். உள்நாட்டு பால்மாவின் விலை குறித்து வெளியான தகவல். கொஸ்கொட பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம், நீதிமன்றில் பெண்கள் மனு தாக்கல். நண்பர்களுடன் சுற்றுலா சென்றவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற முதியவரை காப்பாற்றிய இராணுவ வீரர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். மகாபல புலமை பரிசில் நிதியத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார். அத்துடன் அந்த நேரத்தில் செய்யப்பட்ட தவறுகளை சரி செய்வது மகாபல நிதிக்கு பெரும் தொகையை மிச்சப்படுத்தும் எனவும், அவ்வாறு சேமிக்கப்படும் பணம் மகாபல புலமை பரிசிலை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மகாபல புலமை பரிசில் நிதியத்தின் கீழ் உள்ள ஒரு நிறுவனமான SLIIT நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் நல்லாட்சி அரசாங்கத்தின் முழு அமைச்சரவையும் கடும் கோபத்தில் உள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார். மகாபல புலமை பரிசில் நிதியத்திலிருந்து SLIIT நிறுவனத்தை பிரித்து வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றியதில் நல்லாட்சி அரசாங்கத்தின் முழு அமைச்சரவையும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த மோசடிக்கு பொறுப்பானவர் எனவும், அவர் நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் உறுப்பினராக இருந்தார் என்று அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் அண்மையில் சடுதியாக குறைவடைந்த தங்க விலையானது நேற்று மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,03,769 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் தங்க கிராம் 35,410 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 2,83,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க கிராம் 32,460 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் 2,59,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,990 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் நேற்றைய தினம் 2,47,900 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மில்கோ நிறுவனத்தின் தலைவர் ஹேமஜீவ கோட்டாபய தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்கால சந்தை நடவடிக்கைகளை கண்காணித்ததன் பின்னரே மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். உலக சந்தையில் பால்மாவின் விலை 8 வீதத்தினால் அதிகரித்துள்ளதனால் இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலையை 100 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 250 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மாதம் முதல் புதிய விலை திருத்தத்திற்கு அமைய சந்தைக்கு பால்மா விடுவிக்கப்படும். எனினும் உலக சந்தையில் பால்மாவின் விலை குறைவடையும் பட்சத்தில் உள்நாட்டு சந்தையிலும் பால்மாவின் விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொஸ்கொட பகுதியில் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொஸ்கொட சந்தியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவரினால் நபரொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவரை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆண்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடுவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என குற்றஞ்சாட்டி 2 பெண்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த மனு AHMD நவாஸ், பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றில் ஆஜரான மனுதாரர்கள் ரயில்வே திணைக்களத்தின் ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆண் விண்ணப்பதாரர்களை கோருவது பெண்கள் மீதான சமத்துவம் மற்றும் பாலின பாகுபாட்டை பாதிக்கிறது, இது முற்றிலும் அரசியலமைப்புக்கு முரணான ஒரு செயலாகும் என கூறினர். மனுதாரர்கள் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான சட்டத்தரணி நுவான் போபகே ரயில்வே திணைக்களத்தினால் ஜூன் மாதம் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த வர்த்தமானியில் ரயில் நிலைய அதிபர் பதவிக்கு 106 வெற்றிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பதவிக்கு ஆண்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் எனவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது என அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் மனுவை விசாரணை செய்ய அனுமதி வழங்கியுள்ளதுடன் இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார். பதுளை மகியங்கனை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட நெலுவவாவியில் நீராடிக் கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பண்டாரவளை பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவராவார். இவர் நண்பர்களுடன் இணைந்து பண்டாரவளையிலிருந்து மகியங்கனை நோக்கி சுற்றுலாவுக்கு சென்றுள்ள நிலையில் நெலுவவாவியில் நீராடிக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் நண்பர்கள் அனைவரும் இணைந்து நீரில் மூழ்கியவரை காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை மகாநாம பாலத்தில் இருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற முதியவர் ஒருவரை இராணுவ வீரர்கள் சிலர் இணைந்து காப்பாற்றியுள்ளதாக மாத்தறை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பிற்பகல் 2:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 94 வயதுடைய முதியவரே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் இந்த முதியவர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.